வணக்கம். இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங் வந்து 38 சைஸ் தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்ருக்க வரிசையில் வந்து 38 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஹைட்டு 14.5 இன்ச்சு, 14.5. ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. பதினாறு இன்ச்சு ஷோல்ட்ரு, 2 இன்ச்சு மைனஸ், 6 இன்ச்சு இருக்குது, அதில் பாதி 3 இன்ச்சு. பேக் நெக்கு 9 இன்ச்சு. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக் லைனு, கழுத்தினுடைய சேஃபு, ஷோல்டர் 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. ஆம்கோல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக அந்த எல் லைன் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். முப்பத்தி 8 இன்ச்சு செஸ்ட்டு, 9.5 இன்ச்சு, 34 இன்ச்சு இடுப்பு, 8.5 டாட்டுக்கு 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஒன்பதரை, 4.75 டாட்டுக்கு 1 இன்ச்சு வந்து 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டு வந்து ஒரு 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்கோலுடைய ஹைட்டில் பாதி. பதினாறரை இன்ச்சு ஆம்கோலு செக் பண்ணிக்கலாம். எட்டே கால் கரெக்டாக இருக்குது. இந்த 1/2 இன்ச்சில் கிராஸ் பண்ணிக்கோங்க. பேக் கட் பண்ணிடலாம். பேக் ரெடி ஆகிட்டு அதனுடைய கை கட் பண்ணிடலாம். கையினுடைய ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சு. 6.5க்கு 7 இன்ச்சு வச்சுருக்கோம். பாடியில் 10 1 பாகம். 7.25 இந்த குறுக்கினுடைய அளவு வந்து அது ஆம்கோல் 16.5 8.25 1 இன்ச்சு கம்மி பண்ணோம்னா 7.25. அதில் பாதி 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அந்த 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு இதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாடியில் 10 1 பாகம் வைக்கலாம். ப்ளஸ் இந்த குறுக்கு அளவு எவ்வளோ இருக்கோ அதில் பாதியும் வச்சுக்கலாம். இப்போ 16.5 இன்ச்சு ஆம்கோலு, 8.25க்கு இங்கே 7.25 இப்படி வச்சுக்கலாம். கிராஸ்லேயும் இப்படி செக் பண்ணிக்கணும். 8.25 கரெக்டாக இருக்கும். இப்போ 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் இதிலேருந்து 1/2 இன்ச்சு. இப்போ இந்த ரெடி அளவு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி உள்ள இப்போ இந்த 2வது மார்க்கில் இருந்து இந்த மார்க் அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு தள்ளி வச்சதில் வந்து இந்த லைன் ட்ரா பண்ணிக்கணும். இதில் 1/2 இன்ச்சு, இதில் 1/2 இன்ச்சு. கை ஷேப் வந்து அப்படியே இதில் எடுத்துடலாம். இந்த மார்க்கு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இப்போ கையினுடைய லூஸ் வந்து 12.5 6.25
1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுருக்கோம். பீஸ் கம்மியாக இருக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்கில் மட்டும் கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கணும். கை கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் அளவு மடிச்சுக்கோங்க. வளர்ந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக கரெக்டாக வந்துடும். அடுத்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் ஊக்குப்பட்டியினுடைய லைன் போட்டுக்கலாம். இந்த ரெடி லைனில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ½ இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஷோல்டர் லைனு, இது ஆம்கோலினுடைய லைனு, இது நெக்கினுடைய லைனு. இப்போ நெக்கில் இருந்து ½ இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. அதே ½ இன்ச்சு இங்கே வந்து ஷோல்டருடைய ரெடி ஆயிரும். ஃப்ரண்ட் நெக் வந்து 6.25. ஸ்டிச்சிங் லைன் போட்டுக்கோங்க. 6.25 ஸ்டிச்சிங்க்கு ஒரு 2 பாயிண்ட் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இது நெக்கோட லைனு. நெக் லைனையும் அதே மாதிரி ½ இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. ஆம்கோலினுடைய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இது அளவு. இங்கேருந்து ½ இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. மிடில் செஸ்ட் வந்து 39. 4 டிவைட் பண்ணோம்னா 9.25. இந்த ஸ்டிச்சிங் கழித்து 9.25 ரெடி. மிடில் செஸ்ட் வந்து 3 டிவைட் பண்ணோம்னா 13. 39 டிவைட் 3 13. 13 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் கழித்து வச்சுருக்குறோம். இப்போ 13 ரெடி. 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஸ்டிச்சிங் வச்சுக்கோங்க. அப்போ கீழே வந்து 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கும். இந்த அளவுகள் எல்லாமே வந்து காமனாக இல்லாமல் இந்த ஜஸ்ட்னுடைய அளவில் கரெக்டாக டிவைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மிஸ் ஆகாது. பட் அளவு எடுத்திருந்தால் ஃப்ரண்ட் ஒயரும் டாட் சென்டர் பாயிண்ட் ஒயரம்லாம் அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவு கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ டாட்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து செஸ்ட்டில் வந்து 10 1 பாகம் 3.25 1 பாயிண்ட்டு. செஸ்ட்டு வந்து 39 மிடில் செஸ்ட்டு 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 10.25. இப்போ டாட்னுடைய சென்ட்ரு டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சு, கால் இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம்,
1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம். டாட் நோட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆம்கோலினுடைய அளவு வந்து 16.5. ஆம்கோல் லைன் வந்து இதில் போட்டுக்கோங்க. செக் பண்ணிக்கலாம். 4.25 1 பாயிண்ட்டு, 16.5, 8.25. மிடில் செஸ்ட்டுக்கும் அப்பர் செஸ்ட்டுக்கும் இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிடுங்க. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இடுப்பு வந்து 34, 8.5 இன்ச்சு ரெடியில் வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 2.25 1 பாயிண்ட் இருக்குது. 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது 2க்கும் 3.5 இன்ச்சு என்னுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது. 1.25க்கு 1/4 இன்ச் சேர்த்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3.25 இருக்குது. அந்த 3.25 இந்த சைடும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2க்கும் வந்து ரவுண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்குக்கு வந்து தேவையான ரவுண்டு நெக்கில் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். இப்போ எல்லா அளவுலையுமே வந்து நேர் கட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ச்சி அளவுகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து பார்ப்போம் தொடர்ச்சியாக. டாட்டோட மார்க் இது 2 சென்டர் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு இருக்குது, 2.5 இன்ச்சு. நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸ் பட்டிக்கு வந்து அளவு பார்த்துடலாம். இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட அளவு வந்து கரெக்டாக 3.25 1 பாயிண்ட் இருக்குது. இதுலேருந்து 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கணும். ஒன்றரை இன்ச்சுக்கு 2 இன்ச்சு வைக்கிறோம். 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணுறதுனால லைன் 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 3.25 1 பாயிண்ட்டு இருக்குது. ஸ்டிச்சிங் லைன் போட்டுக்கோங்க. 3.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு, மொத்தம் 4 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது.
இடுப்பு 34, 8.5 இன்ச்சு. ஸ்ட்ரைட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 4 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. இதில் ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டை வந்து இது மாதிரி வச்சு வந்து இந்த லைன் எடுத்துக்கோங்க. இது அப்படியே கிராஸில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மார்க்குக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இதில் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லைனை இப்படி போட்டுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த பள்ளம் இல்லாமல் இப்படி போட்டுக்கோங்க. இதில் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வந்துடும். இதில் 8.5 இன்ச்சு ரெடியாக இருக்குது. ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த 8.5 இன்ச்சு போங்க. இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணும்போது லைட்டாக வந்து அப்படி பெண்டு கொடுத்துக்கோங்க. கிராஸ் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த சைஸில் பார்ப்போம். இது 38 சைஸு.